எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் லக்ஷ்மி கௌரி அருணிகௌரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்சருக்கு சூப்பரான மருந்து தயார் பண்ணியிருக்கேன். இது ஒரு கீரை. இந்த கீரை வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணை, குடல் புண்ணை குணப்படுத்தும். மெயினாக க்ரானிக்கல் கண்டிஷனில் உள்ளவங்களை கூட குணப்படுத்தும், ஹீல் பண்ணுங்கிறாங்க. இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை அல்சருக்கு நல்லது. கூட்டு வச்சு சாப்பிடுங்க, அப்படி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே எல்லோரும். அதனால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மணத்தக்காளி கீரை இருந்தது செடி. அதிலேருந்து 4-5 குருத்தக்காளியை பறித்து வாயில் போட்டேன். நல்ல பழமாக இருந்தது. அப்புறம் பச்சையாக இருந்தது, இலையும் பறித்தேன். குருத்தக்காளி கீரை இலையும் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் அந்த பர்பிள் கலரில் அந்த பழத்தை மட்டும், குருத்தக்காளி பழத்தை சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இது வயிற்று வலி, அஜீரண கோளாறு, மெயினாக அல்சருக்கு நல்ல மருந்துங்கிறதுனால நான் சூப்பு வணக்க போட்டேன். இதை வாட்டரை பாயில் பண்ணி சீரகம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் போட்டு, அதுக்கப்புறம் உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு, அதுக்கப்புறம் சின்ன பூண்டு பல் போட்டு, அப்படி இந்த குருத்தக்காளி இலையும் அந்த பச்சை கலரில் குருத்தக்காளி இருக்குல்ல, அது கொஞ்சமும் பறித்து ஒரு 4-5 பறித்து அப்படி பாயில் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கொதி வந்தோடனே எடுத்துட்டேன். இதை சவைச்சி சாப்பிட்டுட்டு அப்படி இந்த வாட்டரை குடிக்க போகிறேன். இது குடிச்சிட்டு அல்சர் வலி சரியாச்சுன்னா ஃபுல்லாக ஆசிடு தன்மையை குறைக்குங்காங்க. சரி, நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல், வயிறு கனமாக இருக்குது எல்லாமே க்யூர் ஆகுமா பார்ப்போம். நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால வயிறு வலி அதிகமாக இருக்குது. டீச்சிங் ஃபீல்டுங்கிறனால கத்தியே கத்துறதுனால அல்சர் அக்ரவேட் ஆகுதுங்க. அதனால் என்னால் வண்டி ஓடுற வரைக்கும் ஓடுது, எவ்வளோ நாளைக்கு ஓடுதுன்னு தெரில. ஆனாலும் நான் அந்த வேலையை விட மாட்டேன். இவ்வளோ 1 வருஷம் நான் பிஎட் முடிச்சுட்டு சும்மா இருந்ததுனால வேலை கிடைக்காம இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு. ப்ரைமரி லெவலில் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் பார்ப்போம், நம்ம வண்டி எவ்வளோ நாள் சாப்பாடு மூலமாக மருந்து எடுக்காமையே அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமையே கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ ரொம்ப கனமாக வயிறு அழுத்துற மாதிரி இருக்குது. நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல் அதிகமாகுது. டெய்லி நிற்க முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறதுனால பெயின், வயிற்று வலி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மெயினாக அல்சர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.